காலேஜ் மிஸ் பண்ணது என்னால ஜீர்ணிச்சுக்கவே முடியலடி. புரியுதுடி. நீ படிக்க முடியலன்னு வருத்தப்படுற. நான் நீ என் கூட இல்லையேன்னு வருத்தப்படுறேன். இந்த காலேஜ்ல எல்லாமே இருக்கு தீபா. ஆனா நீ என் கூட இல்ல. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்டி. ஏய் விடுங்கடி. கிடைக்காத ஒண்ணுக்காக ஏங்கறதுல அர்த்தமே இல்ல. நடக்கிறத பத்தி இனிமே பேசுங்க. சரி, தீபா ஒரு பிளான் சொன்னாலே அத பத்தி நீ என்னடி நினைக்கிற? உண்மையாவே நல்ல பிளான் தான். லேடி டிரைவர்ஸ் மட்டும் போட்டு லேடிஸ்க்கு மட்டும் டிராவல்ஸ் நடத்தினா உண்மையாவே இது கிளிக் ஆகும். ஆனா முழுக்க முழுக்க தீபா அதுல இறங்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இவ மேற்கொண்டு படிக்கணும்டி. இவ படிப்பு பாதியிலே நின்னது என்னால சுத்தமா ஏத்துக்க முடியல. என்னோட ஐடியா என்ன தெரியுமா? டிராவல்ஸ் நடத்துற பொறுப்பை நீ ஏத்துக்கோ, இவ படிக்கட்டும். உன்னால தனியா டிராவல்ஸை மேனேஜ் பண்ண முடியும்ல? முடியண்டி. ஆனா டிராவல்ஸ் ஓனர் தீபா தானே, அவ இல்லாம எப்படி? இருக்கலாம்டி. ஆனா ஓனர் தான் எல்லாத்தையும் பாத்துக்கணுங்கிற அவசியம் இல்லையே. இவ எல்லாத்தையும் செட்டரேட் பண்ணி கொடுத்துட்டு படிக்க வந்துட்டோம். அப்புறம் நீ அதை பாத்துக்கலாம்ல. பாரு, மோகனை பத்தியோ சித்திய பத்தியோ நீ கவலைப்படாத. உனக்குன்னு கௌரவமான ஒரு தொழில் அமைய போதுன்னா அவங்க ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. இவ படிக்கிறது உன் கையில தாண்டி இருக்கு. அதுக்காகவாது ஒத்துக்கோ. சரிடி, நான் யோசிச்சு என்னோட முடிவு சொல்றேன். இந்த யோசிக்கிற பிசினஸ்லாம் வேணாம். அடுத்த அகாடமிக் இயர் வரைக்கும் இவ உன் கூட இருப்பா. அதுக்கப்புறம் டிராவல்ஸ் முழுக்க நீ தான் பாத்துக்கணும். ஏய், என் ஐடியா உனக்கு ஓகே தானே? நான் சொன்னபடி பண்ணா டிராவல்ஸும் நல்லபடியா நடக்கும், நீயும் நல்லபடியா படிப்பை முடிச்சிடலாம். என்ன சொல்ற? சரி, அவ படிக்கட்டும். அவ இடத்துல இருந்து டிராவல்ஸை நானே பாத்துக்கிறேன். தீபாவோட படிப்பு டிராவல்ஸ் ரெண்டுமே நமக்கு முக்கியம்தான். ரெண்டையுமே நம்ம சக்சஸ் பண்ணி காட்டலாம்டி. நம்மளால முடியும்ல? முடியும்டி. அக்காக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணுங்க பாட்டி. அக்கா இப்ப உடனே வந்தாகணும். ஃபோன் பண்ணுங்க. ஏன்? என்ன ஏன்? ஃபோன் உன் கையில தானே இருக்கு, நீ ஏன் பண்ணு. நீ பண்ணாலும் போகும். அது எங்களுக்கும் தெரியும். நான் ஃபோன் பண்ண நாட் ரீச்சபிள்னு வருது. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. இந்தாங்க. ஏண்டி, இது உனக்கே நல்லா இருக்கா? யார் பண்ணாலும் அது தாண்டி வரும். பண்ணு பண்ணு நீ என்ன வந்து ஹிம்சப்படுத்துறியே? அதுவும் இல்லாம ஒரு போனுக்கு எத்தனை வாட்டி தான் ட்ரை பண்றதா? அவங்க போனதுல இருந்து நீயே 100 வாட்டி ட்ரை பண்ணிருப்ப. என்ன 300 வாட்டி பண்ண வச்சுட்ட. உன் அலும்புக்கு ஒரு அளவே கிடையாதா? வயசான காலத்துல ஹரஹரா சிவசிவான்னு ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு உட்காரலாம் நினைச்சா விட மாட்டேங்கிறியே. ஏண்டி இப்படி குடும்பப்படுத்துற? போதும் பாட்டி, முடியாதுன்னு சொல்லிட்டேல. ஒரு ராமாயணத்தை அதோட நிறுத்திக்க. இன்னும் அப்புறம் வச்சுக்கிறேன். மணி 3 ஆச்சுடி. நீ எப்பதான் சாப்பிட வருவ?
வந்து எனக்கு சாப்பிடுங்க. வேண்டாம். ஏன் நீ தானே சமைச்ச, நீயே சாப்பிட்டு போ. ஏண்டி இப்படி அழிச்சாட்டியம் பண்ற? உனக்கே உடம்புக்கு முடியாம இருக்கு. சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டு கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும்ல. துளசி அக்கா வரட்டும், நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ பண்றது ரொம்ப அநியாயம்டி. காலேஜுக்கு போனவ திரும்பி வரதானே போறா, அது வரைக்கும் பொறுக்க மாட்டியா? அவளுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னா எப்படி வருவா? அவளை பார்க்கறதுக்கு அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஒரு நாள் ஜாலியா ஊரை சுத்தி பார்த்துட்டு பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு நைட்டு கூட திரும்புவாங்க. அது வரைக்கும் நீ சாப்பிடாம இருக்க போறியா? வேணாண்டி, இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. பாட்டி, என்ன பாட்டி, உன் மனசுல என்னதாண்டி நினைச்சுக்கிட்டு இருக்க? வா வா உன் இஷ்டத்தை கூப்பிடுறதுக்கு அவ ஒன்னும் கூட பிறந்த அக்கா இல்ல, கெஸ்டா தான் இங்க தங்கியிருக்கா. அவளுக்கு நாம உதவி செய்யறது போய் இப்ப அவதான் நமக்கு ஒத்தாசையா இருக்கா. அவ பொறுமையா இருக்காங்கிறதுக்காக அவளை போட்டு கஷ்டப்படுத்தாத. அப்புறம் அவளுக்கே உன் மேல சீப்போன் ஆயிடும். வயசுல சின்னவளாச்சு, தனியா இருக்கியே, அக்கா அக்கான்னு கொலையறியேன்னு உன்கிட்ட பாசமா இருக்கா. அத நீயே கெடுத்துக்கோ போல இருக்கே. அவ உனக்கு மட்டும் ஃப்ரெண்ட் இல்லடி, உன்னை விட அவங்க தான் அவளுக்கு முக்கியம். நீ பாதியில வந்தவ 6 மாசம் படிப்பு முடிச்சிட்டான்னா அவளுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு ஆயிடும். முதல்ல அதை புரிஞ்சுக்க. உன்கிட்ட அவ அன்பா பழகுறான்னா அதுக்கும் ஒரு வரமுறை இருக்குடி. ஒரு அளவுக்கு தான் நெருக்கம் காட்டணும். இப்படி நை நைன்னு கூடவே இரு நச்சரிச்சுக்கிட்டே இருந்தா உன் மேல அவளுக்கு வெறுப்பு தான் வரும். வசமா வந்து மாட்டிக்கிட்டுமே எப்படிடா தப்பிக்க போறோம்னு ஆயிடும். இவ்வளவு பெரிய பொண்ணா இருக்கியே, உனக்கே ஒரு இங்கிதம் வேணா, ஒரு பொறுப்பு வேணா? ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கான்னா அவளை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடணும். அவ உன் கூட இருக்கணும்னு நினைச்சா சத்தியமா அது நடக்காது. போதும் பாட்டி, பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டல, போய் வேலையை பாரு. குடு. உன்னெல்லாம் திருத்தவே முடியாதடி, தலை எழுத்து. அது என் அக்கா இல்லைன்னு நீயே சொல்ற. அது என் அக்கா தான். எனக்காக தான் பிறந்திருக்காங்க. எனக்கு மட்டும்தான் சொந்தம். அக்கா வரமாட்டாங்க நான் சொல்றேன். வர வைக்கிறேன். ஒன்ன வச்சு வர வைக்கிறேன். மறந்துட்டேன்டி, கொஞ்சம் எடுத்து தரியா? நான் எடுத்து தர மாட்டேன், நீ எடுத்துக்கோ. கொஞ்சம் எடுத்து குடுடி. நடக்க சங்கடப்பட்டு தானே கேக்குறேன். எங்களுக்கும் சங்கடமா தான் இருக்கு. அது ஓ மாத்திரை ஓ பாடு, நீ வந்து எடுத்துக்கோ. ஆமா, உன்னை எதுவும் சொல்லிடக்கூடாது, உடனே கோவம் வந்துடும். நீ எப்போதான் திருந்த போறியோ?
கரண்ட் போச்சா? வேற என்ன சாப்பிடுற? ஐயோ இப்பவே எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. என்னால முடியாதுப்பா. நீ கம்பல் பண்ணன்னு தான் நான் வழக்கத்துக்கு அதிகமா சாப்பிட்டேன். இதுக்கு மேல என்னால நடக்க முடியுமான்னு கூட தெரியல. நீ உப்பு மட்டும் தான் சமைக்கணும். ரெடியா? என் செல்லத்தை தானே தூக்கிட்டா போச்சு. ஹலோ, இங்க நானும் ஒருத்தி இருக்கேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு ஒன்றும் என்னப்போ. ஏய், கோச்சுக்கிட்டியா? சரி, அதை விடு. தீபா ஒரு பிளான் சொன்னாலே, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஏய், தீபா கிட்ட டிராவல்ஸ் நடத்துற தகுதி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா வெளியே வந்து வேலை பாக்குறப்போ ஒரு பொண்ணுக்கு அது மட்டும் போதாதுல்ல. இது ஆம்பளைங்களுக்கான உலகம். எங்க போனாலும் அவங்கள உன்னால அவாய்ட் பண்ணவே முடியாது. கார்ல டூல் கிட்டோட சேர்த்து பெப்பர் ஸ்ப்ரே, மிளகா பொடி, இது ரெண்டுமே எப்பவுமே ரெடியா இருக்கணும்டி. ஏய், உன் பயம் எல்லாம் கரெக்ட் தாண்டி. ஆனா நம்ம லேடிஸ்க்கு மட்டும் தானே சர்வீஸ் பண்ண போறோம். ஆனா போயிட்டு வர வழியில என்ன பிரச்சனை வேணாலும் வரலாம்ல. ஏய், இவ சொல்றது உண்மைதாண்டி. கார் லோன் கட்டுறப்பவும் சர்வீஸ் விடுறப்பவும் ஆம்பளைங்களை நம்ம ஃபேஸ் பண்ணி தாண்டி ஆகணும். அதுல எவனாவது ஒருத்தன் தகராறு பண்ணான்னா, ஒருவேளை அந்த கவுன்சிலர் மாதிரி இருந்தா என்னடி பண்ணுவ? சில சமயத்துல நிச்சயமா நமக்கு உதவும்ல. துளசி சொல்ற மாதிரி பண்ணு. சரிடி. துளசி, இவ கவுன்சிலர்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த கவுன்சிலர் என்னை தனியா வர வச்சு அபியூஸ் பண்ண பிளான் போட்டிருக்காண்டி. அந்த விஷயத்த கேள்விப்பட்டு பிரபாகர் என்னை காப்பாத்த ட்ரை பண்ணி அதனால நிறைய அடி கூட பட்டிருக்காரு. தமிழ் சார் சொல்லிதான் இந்த விஷயமே எனக்கு தெரியும். அவரும் என்கிட்ட போன்ல இதை பத்தி சொன்னாரு. தமிழ் சார் அதை பத்தி என்கிட்ட சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஆயிடுச்சுடி. என்னதான் தப்பான ஆளா இருந்தா கூட நமக்காக, நம்ம நல்லதுக்காக கேர் எடுத்துக்கிறப்போ நம்ம இன்சல்ட் பண்றது சரி கிடையாது இல்லையா? பிரபாகர் கிட்ட நேரா போய் சாரி கேட்கலான்னு கூட தோணுச்சு. எங்க அப்பாவோட டெத்துக்காக ஆறுதல் சொல்ல வந்தப்போ நான் கோமா பேசி திருப்பி அனுப்பிட்டேன். அது மட்டும் இல்ல, அப்பாவோட டெத்துல அவரும் இன்வால்வ் ஆயிருப்பாரோங்கிற டவுட்ல அந்த ரூம் பாயை அடையாளம் காட்ட அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டேன். அவரை பார்த்து பேசவே தயக்கமா இருந்துச்சு. அதான் பேசாம விட்டுட்டேன்டி. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதடி. பிரபாகரை பத்தி உன் ஒப்பீனியன் ஏதாவது மாறி இருக்கா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, அப்பா காணாம போனப்பவே ரொம்ப பதறி இருக்கான். டென்ஷனா அப்பாவை பத்தி விசாரிச்சிருக்கான். இப்போ உனக்கு ஒரு ஆபத்தானதும் உன்னை காப்பாத்த ட்ரை பண்ணியிருக்கான். இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்றியா? அப்படி இல்லடி. இந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சு பாக்குறப்போ அவன் உண்மையாதான் நடந்திருக்கான். நீயும் அவன் கிட்ட சாரி கேட்கணும்னு யோசிச்சிருக்க. அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல. அவர் மேல இருக்கிற அபிப்பிராயத்தை மாத்திக்கிற அளவுக்கு பெருசா ஒண்ணும் நடந்துடல. அவர் பண்ண கொடுமை பத்தி எல்லாம் நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவரை என் முன்னாள் கணவர்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. இப்ப நான் அவரை பார்க்கணும்னு நினைக்கிறது அவர் கூட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக இல்ல, சும்மா ஒரு சாரி கேட்கணும், அதுக்காக தான். நமக்கு யாராவது ஒருத்தர் சின்னதா ஹெல்ப் பண்ணா கூட தேங்க்ஸ் சொல்வோம்ல, அந்த மாதிரின்னு வச்சுக்கோ. ஆமா, ஒப்பீனியன் மாறி இருக்கான்னு எதை வச்சு கேட்ட? பிரபாகர் விஷயத்துல நான் வேற மாதிரி யோசிக்கணும்னு நினைக்கிறியா? அப்படி இல்லடி. ஒருவேளை உன் மனசு மாறி இருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ இந்த சான்ஸ். பாருடி, என் மனசு மாற வாய்ப்பே இல்ல. அதெல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் வந்தாச்சு. அவரை விடு. என் அபிப்பிராயத்தை நான் மாத்திக்கணும்னு நினைக்கிறியா? பிரபாகர் விஷயத்துல உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. இதுல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. சாப்பிடுறீ, நீயும் சாப்பிடு. தீபா, நான் ஒரு விஷயம் சொல்லுவ, தப்பா எடுத்துக்காத. பிரபாகருக்கும் உனக்கும் நடுவுல எவ்வளவோ பிரச்சனைங்க வந்திருக்கலாம். அதெல்லாம் டோட்டலா மறந்துரு. இல்லடி, அவன்கிட்ட சாரி கேட்கணும்னா நேரா போய் சாரி கேட்டுட்டு வந்துரு.
உனக்கு அவனை பத்தின எந்த விதமான உறுத்தலும் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்றேன். சரியா? என்னால முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம். ரோஜா, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்குள்ள சங்கடம் வர மாதிரி என்னென்னமோ நடந்துருச்சு. வீட்டுக்கு வந்து பேசினதுக்காக நீங்க வருத்தப்பட்டீங்கன்னு, என்கிட்ட மன்னிப்பு கேட்க விரும்புறீங்கன்னு கனகு சார் சொன்னாரு. மன்னிப்பு கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நான் உங்களை தப்பா எடுத்துக்கல. உங்களுக்குள்ள எந்த உறுத்தலும் வேணாம். நாம எப்பவுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். அன்புடன் தீபா. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். பேசலாம்ல? நான் எதையும் பேச தயாரா இல்ல. வர வர உன்கிட்ட வாயை கொடுக்கவே பயமா இருக்கு. உன்கிட்ட பேசி சண்டை இழுக்க என்னால முடியாது. ஆளை விடு. நீங்க ஒண்ணும் என்கிட்ட பேச வேணாம். இதுல ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இதை மட்டும் படிச்சு காட்டுங்க. எனக்கு படிப்பறிவு இல்லைங்க. நான் கிராமத்துல வளர்ந்தவ. இங்கிலீஷ்ல ஒன்றும் தெரியாது. நீங்க தான் எல்லாம் தெரிஞ்ச அறிவாளியாச்சே. இத படிச்சு காட்டுங்க. என்ன முழிக்கிறீங்க? அங்கேயும் இதே கதை தானா? இங்கிலீஷ் வராதா? தற்குறியா? இப்ப என்ன? உனக்கு படிச்சு காட்டணும் அவ்வளவுதானே? ரோஜா, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்குள்ள சங்கடம் வர மாதிரி என்னென்னமோ நடந்துடுச்சு. வீட்டுக்கு வந்து பேசினதுக்காக நீங்க வருத்தப்பட்டீங்கன்னு என்கிட்ட ஏன் நிறுத்திட்டீங்க? மேல படிங்க. வீட்டுக்கு வந்து பேசினதுக்காக வருத்தப்பட்டீங்கன்னு உங்க ஹஸ்பண்ட் சொன்னாரு. இருங்க இருங்க இருங்க. அதுல அப்படியே போட்டுருக்கு. ஆமா ரோஜா, அப்படிதான் எழுதியிருக்கு. முதல்ல மன்னிப்புன்னு ஏதோ சொன்னீங்களே. ஆமா ரோஜா, நடந்ததுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு எழுதியிருக்காங்க. இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு. அட பாவி மனுஷா, பல தடவை கையும் கழுவுமா மாட்டியும் இப்படி வாய் குசமா போய் சொல்றியே. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? அதுல என்ன எழுதிருக்குன்னு நான் சொல்லவா? ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை சங்கடம் வர மாதிரி என்னென்னமோ நடந்து போச்சு. வீட்டுக்கு வந்து பேசினதுக்கு மன்னிப்பு கேட்க விரும்புறீங்கன்னு கனக சார் சொன்னாரு. மன்னிப்பு கேட்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நான் உங்களை தப்பாவே எடுத்துக்கல. நாம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். அன்புடன் தீபா. அதானே எழுதிருக்கு. நான் தெரியாம தான் கேக்குறேன். துரோகம் பண்ணது நீங்க. நம்ப வச்சு கழுத்தெடுத்தது நீங்க. லவ் பண்ணி அதை மூடி மறைச்சது நீங்க. அப்படி இருக்கிறப்போ நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நான் அழுதேனா? அவ காலை பிடிச்சி என் கண்ணீரால கழுவணும்னு உங்ககிட்ட வந்து சொன்னேனா? மன்னிப்பு கேட்க விரும்புறதா நீங்க எப்படி சொல்லலாம்? இல்ல ரோஜா. இல்லன்னு மட்டும் சொல்லாதீங்க. அவளை நீங்க பாத்திருக்கீங்க, என்ன பத்தி பேசிருக்கீங்க. இல்லாட்டி அவ எதுக்கு இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புறா? ரோஜா, நான் பார்த்தது உண்மை. நீங்க அவளை பார்த்தது உண்மை. அவ காலை பிடிச்சி நான் மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்பட்டது உண்மை. தப்பு எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு என்ன மன்னிப்பு கேட்க சொல்றதுல என்னங்க நியாயம்? ரோஜா, எல்லாத்தையுமே குதர்க்கமாவே யோசிக்காத. நீங்க தான் எல்லாத்தையும் குதர்க்கமாவே பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டதை தவிர நான் என்னங்க பாவம் பண்ணேன்? ரெண்டு பேருமா சேர்ந்து ஏன் என்ன இப்படி அலக்கழிக்கிறீங்க? என்ன கொஞ்சம் பேச வரியா? தீபாவை நானா ஒன்னும் பார்க்கல. கடைக்கு போறப்போ வழியில பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ கூட அவங்க தான் உன்னை பத்தி விசாரிச்சாங்க.
அவங்க மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு தான் நீ மன்னிப்பு கேட்க நினைக்கிறதா ஒரு பொய்ய சொன்ன. ஆ, அப்படி வாங்க வழிக்கு. இப்ப கூட பொண்டாட்டிக்காக வருத்தப்படல. அவ மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு கட்டின பொண்டாட்டிக்கிட்டே போய் சொல்றீங்க. நீங்க தான் புத்தி கெட்டு போய் மன்னிப்பு கேட்க துடிக்கிறான்னு சொல்றீங்கன்னா அவளும் அதை நம்பி நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்றாளே, அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். ரோஜா, நமக்குள்ள இன்னும் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா அவங்க வருத்தப்படுவாங்க. அதுக்காகத்தான். போதுங்க, நீங்க அவளுக்காக துடிச்சதெல்லாம் போதும். அவளுக்காக இன்னும் நீங்க உருகுறீங்கன்னு வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சே. நல்ல வேலை என்ன 10வது வரைக்கும் படிக்க வச்சாங்க. இல்லனா என்னென்னலாம் சொல்லி என்ன ஏமாத்திருப்பீங்களோ. வாயை திறந்தாலே போய் பித்தலாட்டம் நடிப்பு. ச்சே, உங்களெல்லாம் ஒரு நல்ல மனுஷன் நினைச்சு என்னங்க கொண்டாந்து தள்ளிட்டு போயிட்டாங்களே. என்ன பெத்தவங்க அவங்கள சொல்லணும். உங்கள மாதிரி ஒரு ஆள்கிட்ட சிக்கி சீரழியணும்னு அவங்கள நினைக்கிறாங்க போல இருக்கு. கண்ணு பொண்டாட்டியே இப்படி அழ வச்சு பாக்குறியே, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. அந்த ஆத்தா மகன் ஒன்னு சும்மாவே இருக்க மாட்டா. ரோஜா, நீ நல்லாவே இருக்க மாட்ட. சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னங்க இதெல்லாம்? உங்களுக்குலாம் மனசாட்சியே கிடையாதா?